Hello, hi, வணக்கம் மேட்ஸ் மே ஆர் வெல்கம் டு வக்கீரா யூனிவர்ஸ். வந்து விட்டேன், மீண்டும் ஒரு அமானுஷ கதை சொல்ல ஓடோடி வந்திருக்கேன். இன்னைக்கு நான் சொல்ல போற ஸ்டோரி வந்து நம்ம வக்கீரா யூனிவர்ஸ் சப்ஸ்கிரைபர் சொன்ன ஒரு அமானுஷ கதை தான் சொல்ல போறேன். நான் வந்து ரெடியா அடிச்சு நொறுக்கு செக்மெண்ட்க்கு ரெடியா இருந்து ஒரு வீடியோ செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறப்போ ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் வந்துட்டு என்னை வந்து வாழ்த்தி ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த மாதிரி நல்லா வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா கதை சொல்றீங்க, நான் ஒரு அமானுஷ கதை சொல்லலாமா அப்படின்னு வந்து நம்ம வக்கீரா யூனிவர்ஸ் சப்ஸ்கிரைப் வந்து சொன்னாங்க. நான் வந்து டெஃபினெட்லி இது வந்து ஓப்பன், இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாத்துக்கும் ஓப்பனா இருந்து யார் வேணா என்ன கதை வேணா சொல்லிட்டு போலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க 2 கதை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அந்த 2 கதையும் சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆனா நான் இன்னைக்கு ஒரு கதை மட்டும் தான் ஷேர் பண்ண போறேன். ஏன்னா இன்னொரு கதை வந்து நான் வேற ஒரு கான்டென்ட்காக வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க சொன்ன அந்த ஸ்டாரி வந்துட்டு நான் ஏற்கனவே வந்து அதை பத்தி நான் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி வச்சிருந்தேன். அவங்க சொன்ன கதைக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அதனால வந்து நான் அந்த கான்டென்ட் செய்யறப்ப அதோட சேர்த்து சொல்லிக்கிறேன். இன்னைக்கு சொல்ல போற இந்த ஸ்டாரி வந்துட்டு ஒரு பகீர் கடை சம்பந்தமான ஒரு அமானுஷ கதையை பத்தி ஷேர் பண்ண போறேன். ஓகேவா? ஏன்னா அவங்க சொன்ன கதை தான் அது. இந்த கதை அவங்க சொன்னோன்னே எனக்கு 2 கதை வந்து ஞாபகத்துக்கு வந்துச்சு. 2 கதை வந்து நான் படிச்சது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. மொத்தம் டோட்டலா இன்னைக்கு வந்து நான் 3 கதை உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஒண்ணு நம்ம வக்கீரா யூனிவர்ஸ் சப்ஸ்கிரைபர் சொன்ன கதை, இன்னொன்னு வந்து நான் படிச்ச அந்த ஒரு கதை, கடைசியா போனஸா இன்னொரு கதை. ஓகேவா? டோட்டலா 3 கதை. அதனால வந்து கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஓகேவா? புதுசா பாக்குறவங்க மறக்காம என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக், ஷேர், சப்போர்ட் எல்லாமே, ஓகே, சப்ஸ்கிரைப் எல்லாமே வந்து இந்த வக்கீரா யூனிவர்ஸ்க்கும் எனக்கும் சப்போர்ட்டா இருக்கும். அவ்வளவுதான். வள கொலன்னு பேசாம நேரம் உங்க வீடியோக்குள்ள கொண்டு போறேன். கம் ஆன், லெட்ஸ் கோ. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஓகே, இந்த கதை எங்க நடந்துச்சுன்னா பினாங்ல உள்ள புக்கிட் மருத்தஜம் கிட்ட நடந்த ஒரு கதை, அவங்க வீட்டுக்கிட்ட நடந்த ஒரு கதை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகேவா? என்ன கதைனா வந்துட்டு 2 பையனுங்க, வயசு பையனுங்க நைட் டைம்ல வந்துட்டு அவங்க வந்து அவங்க இடத்துக்கிட்ட வந்து வந்திருக்காங்க. ஓகே, ஐ மீன் எக்ஸாக்டா அவங்க வீட்டுக்கிட்ட இல்ல, அந்த இடத்துக்கிட்ட வந்து 2 பையனும், இவங்களுக்கும் இந்த கதை, இந்த நபருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க வேற ஆளு, இவங்க வேற ஆளு. இவங்களுக்கும் இந்த கதை வந்து கேள்விப்பட்டனால அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இப்ப நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்றேன். ஓகேவா? இந்த மாதிரி 2 பையனுங்க நைட் டைம்ல வந்து வந்திருக்காங்க மோட்டார் பைக்ல. ஓகேவா? சடனா வந்து அந்த ஒரு வந்த மோட்டார் பைக்ல அந்த மோட்டர்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருக்கு. சம்திங் மோட்டர் ட்ரபிள் வந்துச்சு. அதனால மோட்டர் வந்து பாதியிலே நின்றுச்சு. நின்றுட்டு 2 பேரும் அந்த மோட்டர் தள்ளிட்டே வராங்க. நைட்டு நேரம், மணி இருந்தா ஒரு மணி சம்திங் அப்படிதான் சொன்னாங்க, 1 மணி சம்திங். ஓகே, வந்துகிட்டு இருக்காங்க. சுத்தி பாக்குறப்ப எந்த ஒரு கடை இல்ல. அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஒரு காட்டு பாதை மாதிரி போற மாதிரி இருக்குமா. ஓகே, ஒரு என்ன சொல்லுவாங்க, ரோடுலாம் இருக்கும். ஆனா சுத்தி வந்து கொஞ்சம் மரம், செடி, கொடிங்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஒரு பிளேஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த இதுல டிராவல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறப்ப மோட்டர் கடை இருந்துச்சு, சம்திங் இருக்கா, யாராச்சும் ஹெல்ப் கேட்கலாமா அப்படி சொல்லி அவங்க மோட்டர் தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்படி அவங்க தள்ளிட்டு போயிட்டு இருக்கப்ப சடனா வந்துட்டு ஒரு பகீர் கடையை வந்து பாக்குறாங்க. ஓகே, மலேசியால இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த பகீர் கடை வந்து சரியான ஃபேமஸ். ஓகேவா? ஐ மீன் சாப்பாடு ஒரு பொருள் தான் பகீர். ஓகே, ரோட்டோர பகீர் வந்து செம ருசியா இருக்கும். நீங்க மெக்டி, கேப்சி இந்த மாதிரி நீங்க சாப்பிட்றத விட நீங்க ரோட்டோர பகீர்ல சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும். நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, கதைக்குள்ள போயிடும். அந்த மாதிரி நைட்ல வந்து அந்த கடை வந்து வைப்பாங்க. அதே மாதிரி இவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறப்ப அங்கேயும் வந்து ஒரு நைட் கடையில வந்து ஒரு பகீர் கடை வந்து இருக்கு. பகீர் கடை வந்து சின்னதா ஒரு பொட்டி கடை மாதிரி இருக்கும். நல்லா டெக்கரேஷனா பண்ணி லாம்பெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகேவா? கலர் லாம்பெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து பாக்குறாங்க, ஐயா இங்க ஒரு பகீர் கடை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. இங்க யாச்சும் உதவி கேட்கலாமா, இங்க எங்கேயாச்சும் வந்து என்னது ஒர்க் ஷாப் இருக்கா சம்திங் கேட்க போறப்ப அங்க பார்த்தா அந்த பகீர் செய்யறவங்க, ஐ மீன் பகீரை சமைக்கிறவங்க வந்துட்டு ஒரு பொண்ணு. எப்படி? ஒரு பொண்ணு செம்ம அழகா இருக்கலாம். அந்த பொண்ணு வந்து சரியான அழகு. அது வந்து ஒரு மலாய் கட்சி. அவங்க சொன்னது ஒரு மலாய் லேடி. ஓகே, மலேசியால 3 இனத்தவங்க இருக்காங்க. ஒன்னு இந்தியன், சைனீஸ், அதுல வந்து மலாய்க்காரவங்க. ஓகேவா? அவங்க இருக்காங்களாம். இந்த மாதிரி இந்த ஒரு நபர் 2 பேர்ல ஒருத்தர் வந்து போய் பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து எங்க மோட்டர் வந்து சடனா வந்து கெட்டு போச்சு, இங்க எங்கேயாச்சும் ஒர்க் ஷாப் இருக்கா, இல்ல ஆளுங்க இருக்காங்க சம்திங் கேட்கறாங்க. இவங்க சொல்றாங்க, அப்படிலாம் இங்க இல்ல, நீங்க போன இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னு பேசுறாங்க. பேசிட்டு, ஓ ஆமாவா சரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப அவங்க டக்குன்னு பகீர் சாப்பிட்றீங்களா, நீங்க பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களும் பார்த்துருக்காங்க, சரி பகீர் தானே, 2 பகீர் வாங்கினா ரொம்ப விலை கூடியா வரான்னு சொல்லிட்டு, சரி பகீர் தானே, இந்த பொண்ணு வேற பார்க்க அழகா இருக்கு, 2 வயசு பையனுங்க, இந்த ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு
பர்கரை வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. பர்கரை கைக்கு வந்துச்சாங்க. அந்த பொண்ணு வந்து காசு வாங்கலையா. இவங்கள பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் வாங்கலன்னா, நீங்க கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வரீங்க, எதுக்கு நான் உங்கள்கிட்ட காசு வாங்கணும், எனக்கு காசுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு தள்ளிட்டு போனாங்களாம். பர்கர்லாம் வாங்கிட்டு சரி நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி போறப்ப அந்த 2 நம்பர்ல ஒரு நம்பர் வந்து அவரோட சம்திங் ஒரு ஜாமா வந்து விட்டுட்டாரு அந்த பர்கர் கடை கிட்ட. திரும்பி பாக்குறாரா, இங்க கீரா அவங்க ஜாமா எடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க, இங்க தள்ளிட்டு போறாங்க. திரும்பி பாக்குறப்ப அந்த பர்கர் கடை காணும். ஓகேவா, இப்படி சொல்லி கொஞ்சம் 2-3 அடி நடந்து வச்சு, ஐயோ என் சாவி காணும். இப்படி திரும்பி பாக்குறப்ப பர்கர் கடை காணுமா. வாங்கின பர்கர் பாக்குறப்ப வந்து அது பர்கரா இல்லையா, அது வந்து ஒரு புழுவோட பொட்டலமா இருந்துச்சா. புழுவு அது என்ன சொல்லுவாங்க, அழுக்கு ரத்தம் சம்திங் அந்த மாதிரி ஒரு பொட்டலமா இருந்துச்சா. அதை போட்டுட்டு உளுந்தடிச்சுட்டு ஓடினாங்க அப்படின்னு ஒரு கதை அவங்க ஏரியா ஃபுல்லா பரவணிச்சான். அதுக்கப்புறம் வந்து இவங்க கதைக்கு வந்து இந்த கதை வந்துச்சா. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஸ்டில் இப்போ வரைக்கும் நைட் ஆனிச்சுன்னா அந்த பர்கர் கதை வந்து வரும், தானா காணா போயிடும் அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்க. திடீர்னு உடைதான் சாய்தான் அப்பொழுது கோபாலு 4:30 எஸ்கேப் ஆயிடுவானா. இது கேட்டோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. ஏன்னா இதே மாதிரி பேஸ் பண்ண கதைகள் நிறைய இருக்கு. இவங்க வந்து நம்மள்ட்ட போய் சொல்றாங்க அப்படின்னு கிடையாது, இதே மாதிரி கதைகள் வந்து நிறைய இருக்கு. இவங்க சொன்ன கதை வந்து நான் உண்மை நம்புறேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஒரு கதை வந்து மிந்தி படிச்சிருக்கேன். இந்த யூடியூப் சேனல் செய்யறதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு கதை படிச்சிருக்கேன். அப்படின்னா வந்துட்டு நைட் டைம்ல ஒரு டிரைவர், அவர் வந்து லோரி டிரைவர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப தூரமா போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி போயிட்டு வரோம். இப்போ நைட் ஆயிடுச்சான். அப்புறம் நைட்டு வந்துகிட்டு இருக்கப்ப இவர் மட்டும் தனியா டிராவல் பண்ணி லோரியில வந்து வந்துகிட்டு இருக்காரு. ஓகேவா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு. சரியான பசியா, நைட் டைம் மணி ஒரு 1:30-2:30 அந்த டைம்ல. ஓகேவா, வந்துகிட்டே இருக்கிறப்போ வந்து காட்டு பதில வந்துகிட்டே இருக்காங்க. சரியான பசி தாங்க முடியல, அந்த மாதிரி ஒரு பசி. ஓகேவா, சடனா வந்து ஒரு கடையை பாக்குறாங்களா. ஓகேவா, அந்த கடை வந்து ரோட்டோரமா ஒரு அழகான அதே மாதிரி லாம்புலாம் மின்னுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கடை. ஓகேவா, இவங்க வந்து போறாங்களா, இறங்க போய் சாப்பிட்றாங்களா. சாப்பாடு வந்துட்டு நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்றாங்க, விலை குறைவா இருக்கும் சாப்பாடு, சீப் ப்ரைஸ்ல வந்து சாப்பாடு இருக்கு. ஓகேவா, சாப்பிட்ட பிறகு இவர் வந்து அவர் பயணத்தை தொடர்ந்து வீட்டுக்கு போறதுக்கு வந்து பிளான் பண்ணி போயிட்டு இருக்கிறப்ப இவருக்கு வந்து அப்படி தலை சுத்த ஆரம்பிக்குது, ரொம்ப மயக்கமா வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அவர் லோரியை டிராவல் பண்ணி அவர் வீட்டுல எப்படியே சேர்ந்துட்டு வீட்டுல போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சாஞ்சவர்னா அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் உளுந்து அடிச்சு கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பாக்குறப்ப இவருக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. இவர் என்ன சாப்பிட்டுருக்கா, என்ன ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறப்ப வயிற்றுல வந்து புழு இருந்திருக்கு. புழுவு. ஓகேவா, நேற்று என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு வந்து இந்த டாக்டர் எல்லாம் விசாரிக்கிறப்ப, கண் முழிச்சு விசாரிக்கிறப்ப அவர் சொன்ன, இந்த மாதிரி ஒரு கடையில சாப்பிட்டோம் அப்படி இப்படின்னு. ஆமாவா, எப்படி புழுவு இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கிறப்ப இவரும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவரு வந்து சம்திங் ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று போன இடத்துக்கு வந்து விடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிஞ்சு போற பாக்குறப்ப அது வந்து ஒரு சுருக்காடா இருந்துச்சு. ஐ மீன் செத்தவங்களை வந்து எரிக்கிறது குறைக்கிற ஒரு இடமா இருக்கணும், அந்த இடமா இருந்துச்சு. நேற்று இவர் போய் சாப்பிட்டாரா அந்த ஒரு இடம் இப்ப வந்து சுருகாடு அப்படின்னு ஒரு கதையை நான் படிச்சேன். இவங்க சொன்ன கதைக்கும் இதுக்கும் வந்து ஒரு சின்ன லிங்க் இருக்கு. ஓகேவா, ஏன் இந்த மாதிரி நடக்குது நைட் டைம்ல வந்துட்டு, இது வந்து டிராவல் பண்றவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நைட் டைம்ல ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட இதே மாதிரி ஒரு கதை நடந்திருக்கு. நான் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல கூட அந்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிக்கிறேன், நீங்க முடிஞ்சா என்னோட என்னது RKR ஸ்கேரி ஸ்டோரின்னு வந்து பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன், நீங்க அங்க கூட தட்டி பார்க்கலாம். நிறைய கதைகள் சொல்லியிருப்பேன். இதுங்க லைட்டா அந்த கதை சொல்லிக்கிறேன். இதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸு, நான் அன்னைக்கு வந்து இல்லை. ஓகேவா, அதே மாதிரி நான் வந்து அன்னைக்கு வந்து அவங்க கூட வந்து வெளியே போகலை. நைட்டு வந்து டைம்ல வந்து ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. இவங்க வந்து ஒரு பொண்ணை பாக்குறாங்க. இவங்க 3 பேர் நினைக்கிறேன். ஓகே, 3 பேரு ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து உங்கள்ட்ட ஹெல்ப் கேக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து கடல் இருக்கிற இடத்துல போய் இறக்கி விட முடியுமா, ஹெல்ப் கேட்குறாங்க. கடல் இந்த மாதிரி குட்டை தண்ணி இருக்கிற இடத்துல போய் இறக்கி விட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு சொல்றான், எப்படி எங்க முடியும், இந்த இடத்துல வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாம் வெளியே போனோம். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த 3 பேரும் எண்ணத்துல வந்துட்டு எப்படி இருக்குன்னா வந்துட்டு அது பேயின்னு இல்லையா, ஒரு பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கான், சரியான அழகா, அந்த மாதிரி ஒரு அழகு. அவங்க மைண்ட்ல வந்துட்டு அது பேய் இது அவங்க மைண்ட் எல்லாமே தப்பா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுல ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் வந்து அந்த எண்ணம் வரல, பேலன்ஸ் 2 பேருக்கு அந்த ஒரு கெட்ட எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்மளுக்கு வந்து மாட்டுச்சு வெட கோழி அப்படின்னு சொல்லி இவனுங்க வந்து இருந்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஒரு ஃப்ரெண்டு நான் சொன்னேன், நான் ஒன்னும் இருக்கு அந்த எண்ணம் தோணல, இந்த சம்திங் ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி
இவன் என்ன பண்ணியிருக்கான், என் 2 ஃப்ரெண்டை வார்னிங் பண்ணிட்டு கிளம்பலாம், அவங்க பஸ் பிடிச்சோ இல்லை டாக்ஸி ஏறியோ கிளம்ப சொல்லலாம். ஏன்னா அந்த டைம் கிராப் இல்லை, கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. நாளைக்கு வந்து நிச்சயம் ஒரு பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி அவனை வந்து நல்ல ஒரு எண்ணத்துல கூப்பிட்டு போறான். கூப்பிட்டு மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி இப்படி திரும்பி பார்க்குறப்ப அந்த உருவம் காணும், அந்த பொண்ணு காணும், எதுவுமே காணும். இந்த சம்பவம் வந்து இந்த கதையோட பாருங்க மர்ச் ஆகுது. அதான் நைட்ல வந்து இந்த மாதிரி விஷயம் இருக்கிறது உண்மை. கடைசி ஒரு கதை சொல்லிட்டு இந்த வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து இந்த சொன்ன கதைகளோட ரொம்ப சீரியஸான ஒரு கதை. என்ன கதைனா வந்துட்டு, ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க, ஓகேவா? அந்த தாத்தாக்கு வந்து எப்பவுமே பர்கர் சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து அந்த பர்கர் கதையை கேட்டோடனே இந்த கதை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த சின்ன வயசுல நான் கேட்ட ஒரு கதை தான், ஓகேவா? எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால ஷேர் பண்றேன். அந்த தாத்தா வந்து எவ்ரிடே ஒரு பர்கர் சாப்பிடுவார். பர்கர் சாப்பிடாம அவரால் இருக்கவே முடியாது. ஒரு நாள் வந்துட்டு தாத்தா வெளியே போயிட்டாரு. பாட்டிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு தாத்தா. அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து சமைச்சு பாக்குறாங்க, அந்த பர்கர் செய்யற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஐ மீன் பர்கர் செய்யறதுக்கு வந்து அந்த இறைச்சி இருக்கணும், கோழி இறைச்சியோ சம்திங் அந்த இறைச்சி இருக்கணும். அந்த இறைச்சியும் அங்க இல்லை. ஐயோ, பாட்டி வந்து பதற ஆரம்பிச்சாங்க. ஐயோ, இந்த மாதிரி தாத்தா வந்தான்னா பர்கர் கேட்பாரு, என் புருஷன் பர்கர் கேட்பாங்க, கொடுக்கலன்னா வந்து கோச்சுக்குவாரு, மனசு கஷ்டப்படுவாரு. ஐயோ, இவர் வந்து ஒரு பர்கர் பைத்தியமாயிடுச்சு, பர்கர் சாப்பிடாம இருக்க மாட்டானே, கையை ஓடாது காலை ஓட அப்படின்னு சொல்லி பணாத்திக்கிட்டு இருக்கிறப்ப சடனா தாத்தா வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. வந்துட்டு எனக்கு பர்கர் வந்து எடுத்து வந்து வை, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாட்டி பர்கர் எடுத்து வந்தாங்க, ஓகேவா? பர்கர் பார்த்தோன்னா தாத்தா ரொம்ப ருசியா ரசிச்சு அந்த பர்கரை சாப்பிட்டாரு அந்த தாத்தா, ஓகேவா? அதுக்கப்புறம் சாப்பிட்டு அந்த தாத்தா பதில் சொல்றாரு, வாழ்க்கையில நான் அவ்வளவு ருசியான ஒரு பர்கர் சாப்பிட்டது இல்லை, இது வரைக்கும் செஞ்ச பர்கர்ல இதுதான் செம்ம ஒரு பெஸ்டான ஒரு பர்கர், அவ்வளவு டேஸ்டா இருக்கு, அருமையா இருக்கு, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து தாத்தா சாப்பிட்டாரு. பாட்டி வந்து சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிருந்துச்சு, ஓகே? நைட் ஆன பிறகு தாத்தா பாட்டியும் ஒன்னா தூங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல தூங்குறப்ப வந்துட்டு தாத்தா வந்து பாட்டியோட வந்து பட்டக்ஸ் வந்து தொட்டாரு. பார்த்தா பட்டக்ஸ் இல்லையே, அது வந்து எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு. தாத்தா கேட்கிறாரு, உன் பட்டக்ஸுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு பசிக்கும்னு சொல்லிதான் என் பட்டக்ஸை வெட்டி நான் பர்கரை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு பாட்டி சொன்னாங்களா. கதை எப்படி இருந்துச்சு? சீரியஸா போய் காமெடியா முடிச்சு. ஓகே, இத்தனை அமானுஷ கதை சொல்லி லைட்டா கொஞ்சம் சிரிக்கிற வைக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்கேன், ஓகேயா? அவ்வளவுதான், ரொம்ப சீரியஸா எடுத்துக்க. இது ஜோக்கான ஒரு கதை, சிரிச்சுக்கோங்க. இது சின்ன வயசுல நாங்க சொல்லி சிரிச்சு இருக்கிற ஒரு கதை, மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஓகேவா? அவ்வளவுதான். உங்களுக்கும் என் வக்கீரா யூனிவர்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு, ஓகே, உங்கள்கிட்ட தான் பேசுறேன். உங்களுக்கு நிச்சயம் பேய் கதை சொல்லணும், நிச்சயம் சம்திங் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னா நீங்க தாராளமா வந்து என்கிட்ட வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம், டிக்டாக், என் ஃபேஸ்புக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க வந்து அங்கே ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நடந்த கதையோ, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ, நீங்க படிச்சு சம்திங் நீங்க ஷேர் பண்ணணும், நீங்க தாராளமா அந்த ஷேர் பண்ணலாம். கண்டிப்பா என் யூடியூப் சேனல்ல வந்து பேசி போடுறேன். அப்புறம் வந்து அந்த சப்ஸ்கிரைபர் அவங்க பேரை சொல்லக்கூடாதுன்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை ரொம்ப பாராட்டினாங்க. நல்ல வீடியோஸ் எடுக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா எடிட்டிங் பண்றீங்க அப்படின்னு புகழ்ந்தாங்க. எனக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்ங்க. இந்த மாதிரி கதைகள் இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சொல்றேன். அடுத்த கதை வந்து நான் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அந்த கண்டென்ட்டோட சேர்த்து அந்த கதையை நான் சொல்லிடுறேன், ஓகேவா? அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்க சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, எல்லாமே பண்ணிருங்க. எப்போதும் சொல்றதுதான், நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாமே வந்துட்டு இந்த வக்கீரா யூனிவர்ஸ்க்கும் எனக்கும் ஒரு சப்போர்ட்டா அது இருக்கும், ஓகேவா? சரி, இப்போதைக்கு போயிட்டு வரேன். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ.